ஜவஹர்லால் நேரு பிறப்பு நவம்பர் 14, 1889, அலகாபாத், இந்தியா. இறப்பு மே 27, 1964, புது தில்லி. சுதந்திர இந்திய முதல் பிரதமர். 1947 முதல் 64 வரை 17 ஆண்டுகள் பிரதமராக பதவி வகித்தார். இவர் பாராளுமன்ற அரசாங்கத்தை நிறுவினார் மற்றும் அவரது நடுநிலை ஒதுக்கீடு செய்யப்படாத கொள்கைகளுக்காக பிரபலமானார். வெளிநாட்டு விவகாரங்களில் 1930 மற்றும் 40 ஆண்டுகளில் இந்தியாவின் சுதந்திர இயக்கத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவராகவும் இருந்தார். பிறப்பு மற்றும் இளமை பருவம். நேரு காஷ்மீரி பிராமணர்களின் குடும்பத்தில் பிறந்தார். அவர்களின் நிர்வாக தகுதி மற்றும் புலமைக்காக பெயர் பெற்றவர். அவர்கள் 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் டெல்லிக்கு குடிபெயர்ந்தனர். அவர் மோதிலால் நேருவின் மகனாவார். புகழ்பெற்ற வழக்கறிஞரும் இந்திய சுதந்திர இயக்கத்தின் தலைவருமான மோகன்தாஸ் மகாத்மா காந்தியின் முக்கிய கூட்டாளிகளில் ஒருவரானார். ஜவஹர்லால் 4 குழந்தைகளில் மூத்தவர். அவர்களில் 2 பெண்கள். ஒரு சகோதரி, விஜயலட்சுமி பண்டிட், பின்னர் ஐக்கிய நாடுகள் பொதுச் சபையின் முதல் பெண் தலைவராக ஆனார். 16 வயது வரை நேரு ஆங்கில ஆட்சியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களால் வீட்டிலேயே கல்வி கற்றார். அவர்களில் ஒரு பகுதி ஐரிஷ் பகுதி பெல்ஜிய தியோசோபிஸ்ட் ஃபெர்டினாண்ட் புரூக்ஸ் அவர் மீது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தியதாக தெரிகிறது. ஜவஹர்லால் அவருக்கு இந்தி மற்றும் சமஸ்கிருதம் கற்பித்த மதிப்பிற்குரிய இந்திய ஆசிரியரும் இருந்தார். 1905 அவர் ஹாரோ என்ற முன்னணி ஆங்கில பள்ளிக்குச் சென்றார். அங்கு அவர் 2 ஆண்டுகள் தங்கினார். நேருவின் கல்வி வாழ்க்கை எந்த வகையிலும் சிறப்பானதாக இல்லை. ஹாரோவில் இருந்து அவர் கேம்பிரிட்ஜ் ட்ரினிட்டி கல்லூரிக்குச் சென்றார். அங்கு அவர் இயற்கை அறிவியலில் கௌரவ பட்டம் பெற்றார். கேம்பிரிட்ஜை விட்டு வெளியேறியதும் லண்டனில் உள்ள இன்னர் டெம்பலில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் பாரிஸ்டராக தகுதி பெற்றார். அங்கு அவர் தனது சொந்த வார்த்தைகளில் புகழ்வோ அல்லது இழிவாகவோ இல்லாமல் தனது தேர்வில் தேர்ச்சி பெற்றார். இந்தியாவுக்கு திரும்பிய 4 ஆண்டுகளுக்கு பிறகு மார்ச் 1916 இல் நேரு கமலா கவுலை மணந்தார். அவர் டெல்லியில் குடியேறிய காஷ்மீரி குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவர்களின் ஒரே குழந்தை இந்திரா பிரியதர்ஷினி 1917 இல் பிறந்தார். அவர் பின்னர் 1966 முதல் 77 வரை மற்றும் 1980 முதல் 84 வரை ஆண்டுகளில் இந்திரா காந்தி என்ற பெயரில் இந்தியாவின் பிரதமராக கூடுதலாக இந்திராவின் மகன் ராஜீவ் காந்தி அவரது தாயாருக்கு பிறகு 1984 முதல் 89 வரை பிரதமராக பதவியேற்றார். அரசியல் பயிற்சி. இந்தியா திரும்பிய நிலையில் நேரு வழக்கறிஞராக தன்னை நிலை நிறுத்த முயன்று அதிலிருந்து அவர் பின்னடைவை சந்தித்தார். அதன் பிறகு அவர் சட்டம் மற்றும் வழக்குரைத்தல் போன்றவற்றை தவிர்த்து நாட்டின் சுதந்திரம் மற்றும் அரசியல் துறையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். இங்கிலாந்தில் அவர் படித்துக் கொண்டிருந்த காலத்தில் தனது தந்தை மோதிலால் நேருவுக்கு அவர் எழுதிய கடிதங்கள் வாயிலாக அவர் தன்னை அரசியலில் வெகுவாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை அறியலாம். காந்தியின் குணம் மற்றும் அவரது அரசியல் தன்மையை புரிந்து கொண்ட ஜவஹர்லால் நேரு அவர்கள் காந்தியை பின்பற்றி அவர் வழியில் நடக்கலானார். ஒரு தவறு கண்டிக்கப்பட வேண்டியது மட்டுமல்ல, எதிர்க்கப்பட வேண்டும் என்றும் காந்தி வாதிட்டார். இந்தியாவின் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக அச்சம் அல்லது வெறுப்பு இல்லாமல் போராட வேண்டும் என்ற காந்தியின் வற்புறுத்தலால் ஜவஹர்லால் ஈர்க்கப்பட்டார். 1916 ஆண்டில் லக்னோவில் நடந்த இந்திய தேசிய காங்கிரசின் காங்கிரஸ் கட்சி வருடாந்திர கூட்டத்தில் நேரு காந்தியை முதன்முறையாக சந்தித்தார். காந்தி அவருக்கு 20 வயது மூத்தவர். இருவருமே மற்றவர் மீது ஆரம்பத்தில் வலுவான தாக்கத்தை ஏற்படுத்தியதாக தெரியவில்லை. 1920களின் முற்பகுதியில் சிறையில் இருந்தபோது காந்தி கட்டளையிட்ட சுயசரிதை ஒன்றில் நேருவை பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை. இந்திய அரசியலில் நேருவின் பங்கு 2ஆம் பட்சமாக இருந்ததால் 1929 இல் லாகூரில் இப்போது பாகிஸ்தானில் நடந்த வரலாற்று சிறப்புமிக்க அமர்வில் அவர் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படும் வரை முழு சுதந்திரத்தை இந்தியாவின் அரசியல் இலக்காக அறிவித்தார். அதுவரை கட்சியின் நோக்கம் ஆதிக்க அந்தஸ்துதான். காங்கிரஸ் கட்சியுடன் நேருவின் நெருங்கிய தொடர்பு 1919ஆம் ஆண்டு முதல் உலகப் போருக்கு பின் இருந்த காலப்பகுதியிலிருந்து தொடங்குகிறது. அந்த காலகட்டத்தில் தேசியவாத நடவடிக்கை மற்றும் அரசாங்க அடக்குமுறையின் ஆரம்ப அலைகள் காணப்பட்டன. இது ஏப்ரல் 1919 இல் அமிர்தசரஸ் படுகொலையில் உச்சக்கட்டத்தை அடைந்தது. உத்தியோகபூர்வ அறிக்கையின்படி 379 பேர் கொல்லப்பட்டனர். உள்ளூர் பிரிட்டிஷ் இராணுவ தளபதி தனது துருப்புக்களுக்கு கிட்டத்தட்ட முற்றிலும் மூடப்பட்ட இடத்தில் கூடியிருந்த நிராயுதபாணியான இந்தியர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த உத்தரவிட்டபோது குறைந்தது 1200 பேர் காயமடைந்தனர். 1921ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் சில மாகாணங்களில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் சட்டத்திற்கு புறம்பாக தடை செய்யப்பட்டபோது நேரு முதல்முறையாக சிறைக்குச் சென்றார். அடுத்த 24 ஆண்டுகளில் அவர் மேலும் 8 கால சிறைவாசத்தை அனுபவித்தார். இது கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் சிறைவாசத்திற்கு பிறகு ஜூன் 1945 இல் கடைசி மற்றும் நீண்ட முடிவு. மொத்தத்தில் நேரு 9 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறையில் இருந்தார். குணாதிசயமாக அவர் தனது சிறைவாசத்தின் விதிமுறைகளை அசாதாரண அரசியல் செயல்பாட்டின் வாழ்க்கையில் சாதாரண இடைவெளிகளாக விவரித்தார்.
காங்கிரஸ் கட்சியில் அவரது அரசியல் பயிற்சி 1919 முதல் 1929 வரை நீடித்தது. 1923 அவர் 2 ஆண்டுகள் கட்சியின் பொதுச் செயலாளராக ஆனார். மேலும் 1927 மீண்டும் 2 ஆண்டுகள் செய்தார். அவருடைய ஆர்வங்களும் கடமைகளும் இந்தியாவின் பரந்த பகுதிகளுக்கு, குறிப்பாக அவரது சொந்த ஐக்கிய மாகாணங்களில் இப்போது உத்தர பிரதேச மாநிலம் பயணங்களில் அவரை அழைத்துச் சென்றன. அங்கு அவர் விவசாயிகளின் பெரும் வறுமை மற்றும் சீரழிவுக்கு அவர் முதன்முதலில் அம்பலப்படுத்தியது தீர்வுக்கான அவரது அடிப்படை யோசனைகளில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த முக்கிய பிரச்சனைகள். சோசலிசத்தின் மீது தெளிவற்ற சாய்வு இருந்தபோதிலும் நேருவின் தீவிரவாதம் எந்த திட்டவட்டமான வடிவத்திலும் அமைக்கப்படவில்லை. 1926 முதல் 27 வரை ஐரோப்பா மற்றும் சோவியத் யூனியனுக்கு அவர் மேற்கொண்ட சுற்றுப்பயணமே அவரது அரசியல் மற்றும் பொருளாதார சிந்தனையின் முக்கிய அம்சமாகும். மார்க்சிசத்தில் நேருவின் உண்மையான ஆர்வமும் அவரது சோசலிச சிந்தனை முறையும் அந்த சுற்றுப்பயணத்தில் இருந்து உருவானது. அது கம்யூனிச கோட்பாடு மற்றும் நடைமுறை பற்றிய அவரது அறிவை கணிசமாக அதிகரிக்கவில்லை என்றாலும், அவரது அடுத்தடுத்த சிறைவாசங்கள் மார்க்சியத்தை இன்னும் ஆழமாக படிக்க அவருக்கு உதவியது. அதன் கருத்துக்களில் ஆர்வம் காட்டுகிறது, ஆனால் அதன் சில முறைகளால் விரட்டப்பட்டது. ரெஜிமெண்டேஷன் மற்றும் கம்யூனிஸ்டுகளின் மதங்களுக்கு எதிரான வேட்டை போன்றவை. கார்ல் மார்க்சின் எழுத்துக்களை வெளிப்படுத்தப்பட்ட வேதமாக ஏற்றுக்கொள்ள அவர் ஒருபோதும் தன்னை கொண்டுவர முடியாது. இன்னும் அப்போதிருந்து அவரது பொருளாதார சிந்தனையின் அளவுகோல் மார்க்சியமாகவே இருந்தது, தேவையான இடங்களில் இந்திய நிலைமைகளுக்கு ஏற்ப மாற்றப்பட்டது. இந்திய சுதந்திரத்திற்கான போராட்டம். 1929 லாகூர் அமர்வுக்கு பிறகு நேரு நாட்டின் அறிவுஜீவிகள் மற்றும் இளைஞர்களின் தலைவராக உருவெடுத்தார். அந்த நேரத்தில் தீவிர இடதுசாரி காரணங்களை நோக்கி ஈர்ப்பு கொண்டிருந்த இந்தியாவின் இளைஞர்களை நேரு காங்கிரஸ் இயக்கத்தின் பிரதான நீரோட்டத்துக்கு இழுத்துவிடுவார் என்ற நம்பிக்கையில் காந்தி சாதுரியமாக அவரை காங்கிரஸ் கட்சியின் தலைமை பதவிக்கு அவரது சில மூத்த தலைக்குமேல் உயர்த்தினார். கூடுதல் பொறுப்புடன் நேருவே நடுவழியில் செல்ல முனைவார் என்றும் காந்தி சரியாக கணக்கிட்டார். 1931 அவரது தந்தையின் மரணத்திற்கு பிறகு நேரு காங்கிரஸ் கட்சியின் உள் சபைகளுக்கு சென்று காந்தியுடன் நெருக்கமாகிவிட்டார். 1942 ஆண்டு வரை காந்தி தனது அரசியல் வாரிசாக நேருவை அதிகாரப்பூர்வமாக நியமிக்கவில்லை என்றாலும் கூட 1930 நடுப்பகுதியில் இருந்த இந்திய மக்கள் காந்தியின் இயல்பான வாரிசாக நேருவை கண்டனர். மார்ச் 1931 காந்தி இர்வின் ஒப்பந்தம் காந்தி மற்றும் பிரிட்டிஷ் வைஸ்ராய் லார்ட் இர்வின் இடையே கையெழுத்திட்டது. இது இந்தியாவில் 2 முக்கிய கதாநாயகர்களுக்கு இடையே ஒரு சண்டையை அடையாளம் காட்டியது. இது காந்தியின் மிகவும் பயனுள்ள சட்டமறுப்பு இயக்கங்களில் ஒன்றின் உச்சக்கட்டத்தை எட்டியது. அதற்கு முந்தைய ஆண்டு உப்பு அணிவகுப்பு என தொடங்கப்பட்டது. அதன் போக்கில் நேரு கைது செய்யப்பட்டார். காந்தி இர்வின் ஒப்பந்தமானது இந்திய பிரிட்டிஷ் உறவுகளின் மிகவும் தளர்வான காலகட்டத்திற்கு முன்னோடியாக இருக்கும் என்ற நம்பிக்கைகள் நிறைவேறவில்லை. லண்டனில் நடந்த 2வது வட்ட மேசை மாநாட்டிலிருந்து காந்தி திரும்பிய சிறிது நேரத்திலேயே லார்ட் வில்லிங்டன் 1931 இர்வின் வைஸ்ராய்க்கு பதிலாக காந்தியை ஜனவரி 1932 சிறையில் அடைத்தார். மற்றொரு சிவில் ஒத்துழையாமை இயக்கத்தை ஏற்ற முயன்றதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. நேருவும் கைது செய்யப்பட்டு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டார். லண்டனில் நடந்த 3 வட்ட மேசை மாநாடுகள் இந்தியாவின் சுய அரசு வளர்ச்சியை முன்னேற்றுவதற்காக நடத்தப்பட்டன. இறுதியில் 1935 ஆண்டின் இந்திய அரசாங்க சட்டம் இதன் விளைவாக இந்திய மாகாணங்களுக்கு பிரபலமான தன்னாட்சி அரசு அமைப்பை வழங்கியது. இறுதியில் இது தன்னாட்சி மாகாணங்கள் மற்றும் சுதேச அரசுகளை கொண்ட ஒரு கூட்டாட்சி அமைப்பை வழங்கியது. கூட்டமைப்பு உருவாகவில்லை என்றாலும் மாகாண சுயாட்சி அமுல்படுத்தப்பட்டது. 1930 நடுப்பகுதியில் நேரு ஐரோப்பாவின் முன்னேற்றங்கள் குறித்து அதிக அக்கறை கொண்டிருந்தார். அது மற்றொரு உலக போரை நோக்கி நகர்ந்தது. அவர் 1936 ஆரம்பத்தில் ஐரோப்பாவில் இருந்தார். சுவிட்சர்லாந்தின் லாசானில் உள்ள ஒரு சுகாதார நிலையத்தில் அவர் இறப்பதற்கு சற்று முன்பு நோய்வாய்ப்பட்ட தனது மனைவியை பார்க்கச் சென்றார். அந்த நேரத்திலும் கூட போர் நிகழும் பட்சத்தில் இந்தியாவின் இடம் ஜனநாயக நாடுகளுக்கு பக்கபாலமாக இருக்கும் என்பதை அவர் வலியுறுத்தினார். எனினும் இந்தியா கிரேட் பிரிட்டன் மற்றும் ஆதாரங்களை ஒரு சுதந்திர நாடாக ஆதரித்து இந்தியா போராட முடியும் என்று அவர் வலியுறுத்தினார். மாகாண சுயாட்சி அறிமுகப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து நடந்த தேர்தல்கள் பெரும்பான்மையான மாகாணங்களில் காங்கிரஸ் கட்சியை ஆட்சிக்கு கொண்டுவந்தபோது நேரு ஒரு இக்கட்டான சூழ்நிலையை எதிர்கொண்டார். முகம்மது அலி ஜின்னாவின் பாகிஸ்தானின் படைப்பாளியாக இருந்த முஸ்லிம் லீக் தேர்தலில் மோசமான தோல்வியை சந்தித்தது. எனவே சில மாகாணங்களில் கூட்டணி காங்கிரஸ் முஸ்லிம் லீக் அரசாங்கங்களை அமைப்பதற்கான ஜின்னாவின் வேண்டுகோளை காங்கிரஸ் விவேகமற்ற முறையில் நிராகரித்தது. இந்த முடிவை நேரு ஆதரித்தார். காங்கிரசுக்கும் முஸ்லிம் லீக்கிற்கும் இடையே ஏற்பட்ட அடுத்தடுத்த மோதல் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலான மோதலாக வலுப்பெற்றது. அது இறுதியில் இந்திய பிரிவினைக்கும் பாகிஸ்தானை உருவாக்குவதற்கும் வழிவகுத்தது. 2ஆம் உலகப் போரின் போது சிறைவாசம்.
செப்டம்பர் 1939 இல் இரண்டாம் உலகப் போர் வெடித்தபோது வைஸ்ராய் லார்ட் லின்லிகோ தன்னாட்சி மாகாண அமைச்சகங்களை கலந்தாலோசிக்காமல் இந்தியாவை போருக்கு ஒப்படைத்தார். காங்கிரஸ் கட்சியின் உயர்மட்ட குழு தனது மாகாண அமைச்சர்களை ஒரு எதிர்ப்பாக வாபஸ் பெற்றது. ஆனால் காங்கிரசின் நடவடிக்கை அரசியல் களத்தை கிட்டத்தட்ட ஜின்னாவிற்கும் முஸ்லிம் லீக்கிற்கும் திறந்து விட்டது. போரை பற்றிய நேருவின் கருத்துக்கள் காந்தியிடமிருந்து வேறுபட்டது. ஆரம்பத்தில் காந்தி ஆங்கிலேயர்களுக்கு எந்த ஆதரவையும் நிபந்தனையின்றி வழங்க வேண்டும் என்றும் அது அகிம்சை தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும் என்றும் நம்பினார். ஆக்கிரமிப்புக்கு எதிரான பாதுகாப்பில் அகிம்சைக்கு இடமில்லை என்றும் நாசிசத்துக்கு எதிரான போரில் கிரேட் பிரிட்டனை இந்தியா ஆதரிக்க வேண்டும் என்றும் ஆனால் ஒரு சுதந்திர நாடாக மட்டுமே இருக்க வேண்டும் என்றும் நேரு கூறினார். அது உதவ முடியாவிட்டால் அது தடையாக இருக்கக்கூடாது. அக்டோபர் 1940 காந்தி தனது அசல் நிலைப்பாட்டை கைவிட்டு ஒரு வரையறுக்கப்பட்ட கீழ்ப்படியாமை பிரச்சாரத்தை தொடங்க முடிவு செய்தார். அதில் இந்திய சுதந்திரத்திற்கான முன்னணி வக்கீல்கள் ஒவ்வொருவராக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அந்த தலைவர்களில் இரண்டாவது நபரான நேரு கைது செய்யப்பட்டு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டார். ஒரு வருடத்திற்கும் மேலாக சிறையில் கழித்த பிறகு ஹவாயில் உள்ள பேர்ல் ஹார்பர் குண்டுவெடிப்புக்கு 3 நாட்களுக்கு முன்பு மற்ற காங்கிரஸ் கைதிகளுடன் அவர் விடுவிக்கப்பட்டார். 1942 வசந்த காலத்தில் ஜப்பானியர்கள் தங்கள் தாக்குதலை பர்மா என்ற மியான்மர் வழியாக இந்தியாவின் எல்லைகளுக்கு கொண்டு சென்றபோது அந்த புதிய இராணுவ அச்சுறுத்தலை எதிர்கொண்ட பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவுக்கு சில பிரகடனங்களை செய்ய முடிவு செய்தது. பிரதம மந்திரி வின்ஸ்டன் சர்ச்சில் அரசியலமைப்பு பிரச்சினையை தீர்ப்பதற்கான முன்மொழிவுகளுடன் நேருவுக்கு அரசியல் ரீதியாக நெருக்கமானவரும் ஜின்னாவை அறிந்தவருமான பிரிட்டிஷ் போர் அமைச்சரவையின் உறுப்பினரான சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸை அனுப்பினார். கிரிப்ஸின் பணி தோல்வியடைந்தது. இருப்பினும் காந்தி சுதந்திரத்தை தவிர வேறு எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். காங்கிரஸ் கட்சியில் இருந்த முயற்சி பின்னர் காந்தியிடம் சென்றது. அவர் ஆங்கிலேயர்களை இந்தியாவை விட்டு வெளியேறுமாறு அழைப்பு விடுத்தார். நேருவின் நிலை போர் முயற்சியை சங்கடப்படுத்த தயக்கம் காட்டினாலும் காந்தியுடன் இணைவதை தவிர வேறு வழியில்லை. ஆகஸ்ட் 8, 1942 அன்று பம்பாயில் இப்போது மும்பையில் காங்கிரஸ் கட்சி நிறைவேற்றிய வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை தொடர்ந்து காந்தி மற்றும் நேரு உட்பட ஒட்டுமொத்த காங்கிரஸ் செயற்குழுவும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். அதிலிருந்து நேரு வெளிப்பட்டார். அவரது 9வது மற்றும் கடைசி காவலில் ஜூன் 15, 1945 அன்று. விடுதலையான 2 ஆண்டுகளுக்குள் இந்தியா பிரிந்து சுதந்திரமாக இருக்க வேண்டும். காங்கிரஸ் கட்சியையும் முஸ்லிம் லீக்கையும் ஒன்றிணைக்க வைஸ்ராய் லார்ட் வேவல் மேற்கொண்ட இறுதி முயற்சி தோல்வியடைந்தது. இதற்கிடையில் சர்ச்சிலின் போர்க்கால நிர்வாகத்தை இடமாற்றம் செய்த தொழிற்கட்சி அரசாங்கம் அதன் முதல் செயல்களில் ஒன்றாக இந்தியாவிற்கு ஒரு அமைச்சரவை பணியை அனுப்பியது. பின்னர் லார்ட் வேவல் லார்ட் மவுண்ட்பேட்டனை மாற்றியது. இந்தியா சுதந்திரமாக இருக்க வேண்டுமா என்பது இல்லை, ஆனால் அது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட சுதந்திர நாடுகளை கொண்டிருக்க வேண்டுமா என்பதுதான் கேள்வி. இந்து முஸ்லிம் விரோதம் 1946 இன் இறுதியில் 7000 பேரை கொன்ற மோதல்களில் உச்சக்கட்டத்தை அடைந்தது. துணைக்கண்டத்தின் பிரிவினை தவிர்க்க முடியாததாக ஆக்கியது. காந்தி அதை ஏற்க மறுத்தபோது நேரு தயக்கத்துடன் ஆனால் யதார்த்தமாக ஒப்புக்கொண்டார். ஆகஸ்ட் 15, 1947 இந்தியாவும் பாகிஸ்தானும் 2 தனித்தனி சுதந்திர நாடுகளாக உருவெடுத்தன. நேரு சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரானார். காந்தி 1929 முதல் 35 ஆண்டுகளில் நேருவை தலைவராக தேர்வு செய்தார். பண்டைய இந்தியாவின் பெருமைகள். இந்திய வரலாற்றின் பார்வையில் நேருவின் முக்கியத்துவம் என்னவென்றால் அவர் நவீன மதிப்புகள் மற்றும் சிந்தனை முறைகளை இறக்குமதி செய்து கொடுத்தார். அதை அவர் இந்திய நிலைமைகளுக்கு ஏற்ப மாற்றினார். மதச்சார்பின்மை மற்றும் இந்தியாவின் அடிப்படை ஒற்றுமையின் மீதான அழுத்தத்தை தவிர அதன் இன மற்றும் மத வேறுபாடுகள் இருந்தபோதிலும் விஞ்ஞான கண்டுபிடிப்பு மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியின் நவீன யுகத்திற்கு இந்தியாவை முன்னோக்கி கொண்டு செல்வதில் நேரு ஆழ்ந்த அக்கறை கொண்டிருந்தார். கூடுதலாக ஏழைகள் மற்றும் ஒதுக்கப்பட்டவர்களுடன் சமூக அக்கறை மற்றும் ஜனநாயக விழுமியங்களை மதிக்க வேண்டியதன் அவசியம் பற்றிய விழிப்புணர்வை அவர் மக்களிடையே எழுப்பினார். இந்து விதவைகள் பரம்பரை மற்றும் சொத்து விஷயங்களில் ஆண்களுடன் சமத்துவத்தை அனுபவிக்க முடிந்தது. சர்வதேச அளவில் நேருவின் நட்சத்திரம் அக்டோபர் 1956 வரை ஏறுமுகத்தில் இருந்தது. சோவியத்துகளுக்கு எதிரான ஹங்கேரிய புரட்சியின் மீதான இந்தியாவின் அணுகுமுறை அவரது அணிசேரா நடுநிலை கொள்கையை கம்யூனிஸ்ட் அல்லாத நாடுகளால் கூர்மையான ஆய்வுக்கு உட்படுத்தியது. ஐக்கிய நாடுகள் சபையில் ஹங்கேரி மீதான படையெடுப்பில் சோவியத் யூனியனுடன் வாக்களித்த ஒரே அணிசேரா நாடாக இந்தியா மட்டுமே இருந்தது. அதன்பிறகு நேருவுக்கு அணிசேரா அழைப்புகளில் நம்பிக்கை வைப்பது கடினமாக இருந்தது. சுதந்திரத்திற்கு பிந்தைய ஆரம்ப ஆண்டுகளில் அவரது வெளியுரிமை கொள்கையின் அடிக்கல்லாக காலனித்துவ எதிர்ப்பு இருந்தது. இருப்பினும் 1955 இந்தோனேசியாவில் நடைபெற்ற ஆப்பிரிக்க மற்றும் ஆசிய நாடுகளின் பாண்டங் மாநாட்டில் சௌ என்லாய் சீன பிரதமரின் கவனத்தை கவர்ந்த பிறகு பிரச்சினையில் அவரது ஆர்வம் குறைந்தது.
1961இல் யூகோஸ்லாவியாவின் பெல்கிரேடில், இப்போது செர்பியாவில் உள்ளது, சீரமைக்கப்பட்ட இயக்கம் நேரு தனது மிக அழுத்தமான கவலையாக காலனித்துவ எதிர்ப்புக்கு மாற்றாக அணிசேராததை மாற்றினார். இந்திய போர் அணிசேராமை குறித்த நேருவின் விருப்பமான சிந்தனையை அம்பலப்படுத்தியது. அருணாச்சல பிரதேச மாநிலம் தொடர்பான நீண்டகால எல்லை பிரச்சினையின் விளைவாக வடகிழக்கில் பிரம்மபுத்திரா நதி பள்ளத்தாக்கை ஆக்கிரமிப்பதாக சீன படைகள் அச்சுறுத்தியபோது, நேருவின் இந்து சீனி பாய் பாய் இந்தியர்களும் சீனர்களும் சகோதரர்கள் என்ற பிரகடனத்தின் வெற்றுத்தனத்தை அம்பலப்படுத்தினர். மேற்கத்திய உதவிக்கான நேருவின் அழைப்பு அவரது அணிசேரா கொள்கையை மெய்நிகர் முட்டாள்தனமாக்கியது. காஷ்மீர் பகுதி இருவராலும் உரிமை கோரப்பட்டது. இந்தியாவும் பாகிஸ்தானும் எஞ்சியிருந்தன. பிராந்தியம் இந்தியாவில் கடைசியாக எஞ்சியிருக்கும் வெளிநாட்டு கட்டுப்பாட்டில் உள்ள கோவாவின் போர்த்துகீசிய காலனி பிரச்சினையை தீர்ப்பதற்கான தனது முயற்சிகளில் நேரு மிகவும் அதிர்ஷ்டசாலியாக இருந்தார். 1961 டிசம்பரில் இந்திய துருப்புக்களால் அதன் இராணுவ ஆக்கிரமிப்பு பல மேற்கத்திய நாடுகளில் ஒரு சீற்றத்தை எழுப்பிய போதிலும், வரலாற்றின் பின்னோக்கி பார்க்கையில் நேருவின் நடவடிக்கை நியாயமானது. ஆங்கிலேயர்கள் மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள் வெளியேறியதன் மூலம் இந்தியாவில் போர்த்துகீசிய காலனித்துவ இருப்பு ஒரு காலனியாதிக்கமாக மாறிவிட்டது. ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் அமைதியான முறையில் வெளியேறினர். போர்ச்சுகீசியர்கள் இதை பின்பற்ற தயாராக இல்லை என்றால், நேரு அவர்களை வெளியேற்றுவதற்கான வழிகளை கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது. முதலில் வற்புறுத்தலுக்கு பிறகு ஆகஸ்ட் 1955இல் ஆயுதம் ஏந்தாத இந்தியர்களின் குழுவை போர்த்துகீசிய எல்லைக்குள் வன்முறையற்ற ஆர்ப்பாட்டத்தில் அணிவகுத்து செல்ல அனுமதித்தார். போர்த்துகீசியர்கள் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியபோதும் கிட்டத்தட்ட 30 பேரை கொன்றாலும், நேரு 6 ஆண்டுகளாக தனது கைகளில் இருந்து வந்தார். இதற்கிடையில் போர்ச்சுகலின் மேற்கத்திய நண்பர்களிடம் காலனியை விட்டுக்கொடுக்க அதன் அரசாங்கத்தை வற்புறுத்தினார். இந்தியா இறுதியாக தாக்கியபோது அகிம்சையை ஒரு கொள்கையாக தானோ அல்லது இந்திய அரசாங்கமோ இதுவரை கடைபிடிக்கவில்லை என்று நேரு கூறலாம். சீனாவுடனான மோதலுக்கு பிறகு நேருவின் உடல்நிலை மோசமடைந்ததற்கான அறிகுறிகளை காட்டியது. அவர் 1963இல் ஒரு சிறிய பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டார். மேலும் ஜனவரி 1964இல் மேலும் பலவீனமான தாக்குதலை தொடர்ந்தார். சில மாதங்களுக்கு பிறகு அவர் 3வது மற்றும் ஆபத்தான பக்கவாதத்தால் இறந்தார். மரபு நேரு தனது இந்தியத்தன்மையில் உணர்வுபூர்வமாக உறுதியுடன் இருந்தபோதும், காந்தியின் ஆளுமையில் ஒட்டிக்கொண்டிருக்கும் இந்துத்துவ ஒளி மற்றும் சூழலை ஒருபோதும் வெளிப்படுத்தவில்லை. அவரது நவீன அரசியல் மற்றும் பொருளாதார கண்ணோட்டத்தின் காரணமாக பிரிட்டிஷாருக்கு எதிரான காந்தியின் அகிம்சை எதிர்ப்பின் இயக்கத்திற்கு இந்தியாவின் இளைய அறிவுஜீவிகளை ஈர்க்கவும், பின்னர் சுதந்திரம் பெற்ற பிறகு அவரைச் சுற்றி அணிதிரட்டவும் முடிந்தது. நேருவின் மேற்கத்திய வளர்ப்பு மற்றும் சுதந்திரத்திற்கு முன் ஐரோப்பாவிற்கு அவர் மேற்கொண்ட சிந்தனை பயணங்கள் அவரை மேற்கத்திய முறைகளுக்கு பழக்கப்படுத்தியது. பல அடிப்படை சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் பிரச்சினைகளில் காந்தியுடனான தனது வேறுபாடுகளை நேரு மறைக்கவில்லை. தொழில்மயமாக்கல் மீதான காந்தியின் வெறுப்பை அவர் பகிர்ந்து கொள்ளவில்லை. மேலும் சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவின் ஆரம்பகால 5 ஆண்டு திட்டங்கள் கனரக உற்பத்தியை நோக்கி செல்வதை அவர் கவனித்தார். நேரு காந்தியின் அகிம்சையை ஏற்றுக்கொண்டார் என்றால், அவர் கொள்கை அடிப்படையில் அல்ல, மாறாக அவர் அகிம்சையை ஒரு பயனுள்ள அரசியல் ஆயுதமாகவும் நிலவும் அரசியல் சூழ்நிலையில் இந்தியாவிற்கு சரியான கொள்கையாகவும் கருதியதால் செய்தார். காங்கிரஸ் கட்சியின் அனைத்து தலைவர்களிலும் காந்தி, நேரு உட்பட உலக சமூகத்தில் இந்தியாவின் இடத்தை பற்றி தீவிரமாக சிந்தித்தவர்கள். அது சுதந்திரத்திற்கு முன் இந்திய மக்களுக்கு வெளியுறவு விவகாரங்களில் கல்வி கற்பது மட்டுமல்லாமல், சுதந்திரம் வந்தபோது இந்திய வெளியுறவு கொள்கை குறித்து தனது சொந்த கருத்துக்களை முன்வைக்கவும் அவருக்கு உதவியது. காந்தி இந்தியர்களுக்கு இந்தியாவை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் என்றால், நேரு அவர்களையும் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தினார். இந்தியா சுதந்திரம் அடைந்தபோது அது உலகிற்கு வழங்கிய படம் உண்மையில் நேருவின் உருவம். இந்திய தேசியத்தின் ஆரம்ப ஆண்டுகளில் உலகம் இந்தியாவை நேருவுடன் அடையாளப்படுத்தியது. 17 ஆண்டுகள் பிரதமர் பதவியில் இருந்த அவர், ஜனநாயக சோசலிசத்தை வழிகாட்டும் நட்சத்திரமாக நிலைநிறுத்தினார். இந்தியா ஜனநாயகம் மற்றும் சோசலிசம் இரண்டையும் அடைய வேண்டும் என்பதை வலியுறுத்தினார். காங்கிரஸ் கட்சி அமோக பெரும்பான்மை உதவியுடன் தனது பதவி காலத்தில் பாராளுமன்றத்தில் நிலைநிறுத்தப்பட்ட அவர் அந்த இலக்கை நோக்கி முன்னேறினார். அவரது உள்நாட்டுக் கொள்கைகளின் 4 தூண்கள் ஜனநாயகம், சோசலிசம், ஒற்றுமை மற்றும் மதச்சார்பின்மை. அவர் வாழ்ந்த காலத்தில் அந்த 4 தூண்களால் தாங்கப்பட்ட கட்டிடத்தை பராமரிப்பதில் பெரிய அளவில் வெற்றி பெற்றார்.